சட்டமன்றத்தோட ஒரு எல்ஓபி ஒரு அமைச்சர் அந்தஸ்துல இருக்கிறவரு ஒரு எதிர்கட்சி தலைவர் எழுந்து பேசும்போது அங்கங்க 4-5 நாள் அங்கங்க எழுந்து நிக்கிறாங்க. அந்த மாதிரி எழுந்து இருக்கக்கூடாது, அந்த விதி கூட தெரியலையான்னு சொல்றாரு. அப்ப கூட அவங்க கேட்கல. அதே போல இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. சட்டமன்றம் நடக்கும்போது அந்தந்த துறை அமைச்சர்களுடைய செக்ரட்டரி உட்காரணும். ஒரு செக்ரட்டரி கூட 4 நாளா ஆள் இல்லைன்றாரு. அப்புறம் அந்த சட்டமன்றம் நடந்து என்ன பிரயோஜனம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த சட்டமன்றத்தினுடைய என்னென்ன சப்ஜெக்டுகள் வருதோ அன்னைக்கு சட்டம் அந்த டிபார்ட்மெண்ட்டுகள் பூரா அங்கே உட்காரணும். ஏன்னு கேட்டால் மினிஸ்டர்ஸ்க்கு பேசுகிறார் ஒருத்தர் எதிர்கட்சி, தனக்கே சந்தேகம் வருது மினிஸ்டருக்கு. உடனே வெளில பின்னால் போய் இந்த மாதிரி பேசுகிறாரு, இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டுக்கிட்டு பதில் சொல்லுவோம். அது மாதிரி தான் உட்காரணும். எங்கள் ஆட்சியிலையும் பல முறை உட்கார மாட்டாங்க. நான் தான் அதை கிளப்பி சபையை நிறுத்தி வைங்க வரவில்லைன்னு சொன்னேன். வயது உட்காண்டாங்க எல்லாரும். இட் இஸ் ஹைலி இம்ப்ராப்பர் அண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் தி கமிஷன் சொல்லிட்டேன். அதனால் சொல்லியிருக்கேன். அது அவங்க மினிஸ்டர்ஸ் உட்காந்தே தீரணும் அந்த டிபார்ட்மெண்ட். அவை குறிப்பில் உதயநிதி சொன்னாரு, இன்னைக்கு லைவ் கொடுக்குறீங்க, லைவ் கொடுக்கறதுல அந்த மானிய கோரிக்கை மீதான விவாதம் போறதில்லை மக்கள் மத்தியில், தேவையில்லாத அந்த கண்டென்ட் எடுத்து யூடியூப் சோசியல் மீடியாலாம் போடுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. அதுக்கு செய்தியாளர்கள் சபாநாயகர்கிட்ட கேள்வி எழுப்பும் பொழுது அப்படி போடக்கூடிய ரீல்ஸுகளை, அவை குறிப்பிலிருந்து நீக்கக்கூடிய ரீல்ஸுகளை யாராவது வெளியிட்டா அவங்க மேல தணிக்கை வாரியம் மூலியமா நடவடிக்கை எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது பாசிபிள் ஆகுங்களா? தணிக்கை வாரியத்துக்கு எழுதி அவங்க நடவடிக்கை எடுத்து எழுதி போச்சு. முடிஞ்சா விழுப்புரம் சைட்ல ஊராட்சி மன்ற தலைவர்லாம் அவங்களுக்கு எம்எல்ஏங்களுக்கு கார் கொடுங்க, கார் கொடுக்குறீங்க, எங்களுக்கு வண்டி கொடுங்கன்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன பண்றது? இப்படிதான் கேட்போம். ஒருத்தர் கொடுத்தா ஒருத்தர் கேட்பான். இதெல்லாம் சாதித்தாரு. அரசு பேருந்துகள்ல கண்டக்டர்லாம் வடமாநில தொழிலாளர்கள், வடமாநிலத்தை சேர்ந்தவங்களை நியமிக்க போறாங்கன்னு ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல இப்போ வடமாநிலத்தை சேர்ந்தவங்கள வாத்தியார்களாவும் பணியமர்த்த போறதா ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு சார். இங்க தமிழ்நாட்டிலே நிறைய பேருக்கு வேலை இல்லை. வடமாநிலத்திலிருந்து பல பேர் தமிழ்நாட்டில் வேலை செய்கிறாங்க. பீகார்காரர்கள் இல்லைன்னு சொல்ல, அவங்க இல்லைன்னாலே எங்கள் தொழிலாளிகள் கிடையாது. முன்னெல்லாம் நமக்கு வேலைக்கு வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் காலையில் போய் பண்ணுறாங்களே துப்புரவு வருது இல்லை, கொலை குட்டியெல்லாம் சேர்ந்து 100 நாள் பணியாளர் போயிட்டாங்க. அவங்க எல்லாம் ஜம்மன் வேற முதல் வாங்கி பார்க்குறாங்க. யாரும் இந்த வேலைக்கு வர்றதில்லை. அது கஷ்டப்பட்டு அவரு தான் வேலை செய்துட்டு இருக்காங்க. அதுக்கு வழி தான் அவங்க அளவில் தவிர அதுக்கு மேற்கொண்டு அலோவ் பண்ண கூடாது. கூடுறதுக்கும் அவ்வளவு பெரிய நல்லதல்ல. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அது ஒரு புரட்சி ஏற்படும் தமிழ்நாட்டில். அதே போல சட்டசபையில் உறவுகள் பேர் வச்சு மாமா மச்சான் அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அதான் நேற்று நான் சொல்லியிருக்கேன். இது பொதுவாக ஒன்று சொல்கிறேங்க. நாங்கள்லாம் 50 வருஷம் இருந்தோம். எத்தனையோ எம்ஜிஆர் கலைஞர் பீரியட், நான் ஞான பீரியட் பார்த்தேன், கலைஞர் பீரியட் பார்த்தேன், ஜெயலலிதா பீரியட் பார்த்தேன். அப்புறம் இருக்கு மற்ற எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ், ஆபிஎஸ், ஓபிஎஸ் எல்லாருமே பீரியட் மாட்டோம். எப்பவுமே இது மாதிரி எல்லாம் வந்தது கிடையாது. என்ன சமாச்சாரம் சொல்லுங்க. மாமா மச்சான், ஆமாம் அவன் மச்சான் எனக்கு வேண்டியவர். எதிரின்னா எதிரியாக தான் இருக்கும். சபைக்குள்ள என்ன சார் மாமன் மச்சான் வருது? சபைக்குள்ள என்ன அண்ணன் என்னடா தம்பி என்னடா அரசியல் உலகத்தில்? அதுதான் என் கேள்வி. நானெல்லாம் அப்படிதான் இருந்தோம். என்னை வளர்த்தவர் எம்ஜிஆர். 7 வருஷம் படிக்க வச்சவர் எம்ஜிஆர். என்னை கூப்பிட்டு வாடா வந்து இப்போ ஏற்றுக்கிட்டு சொன்னவர் எம்ஜிஆர். அப்போ கூட நான் என் கட்சி திமுக நான் ஏற்க முடியாதுன்னு சொன்னேன். அவர் பாராட்டிட்டு உன்னுடைய உறுதியை நான் பாராட்டுறா, இவ்வளோ உறுதியாக இருப்பேன்னு நான் நினைக்கலன்னா.
நான் உங்களை பார்த்து கட்சிக்கு வரல. அண்ணா திராவிட கேட்டார், அப்போ ஒரு போராளியாக போகணுன்ட்டு வந்தவன் நான். எனக்கு அந்த ஐடியாலஜி தான் நிற்கிறத தவிர எனக்கு யாரையும் பார்த்தே நான் வரல அப்படின்னு சொன்னவன் நான். ஆனால் அப்பேற்பட்ட என்னை வளர்த்த தாய் உள்ளத்தோடு பண்ண எம்ஜிஆரையே அவர் என்னுடைய கல்யாணத்துக்கு வர்றதுக்கு சார்ட்டர் ஃப்ளைட் விட்டு பிடிச்சிட்டு வந்து 25 பவுன் செயின் போட்டு சாப்பிட்டு எல்லாரும் சாப்பிட வச்சுட்டு போன அந்த எம்ஜிஆரையே சட்டசபையில் நேருக்கு நின்று போய் பேசுகிறோம். ஈந்து சிவந்தது எம்ஜிஆர் திருகரம் ஒரு காலத்தில் கேட்டு நாங்கள் கைத்தட்டி காப்பாய் பெற்று கண்டு இன்றைக்கு ஈந்து சிவந்ததில்ல வாங்கி சிவந்தது அவரை பேர் அப்படின்றாரு. நான் பார்க்கல அப்படி நேருங்கிற கடம் அதில் போய் சந்தியங்க களத்தில் போய் அண்ணன் தம்பி என்று நான் பாடுறது. ஆகையினால சுருக்கமாக சொல்றேங்க, எதிர்கட்சிக்காரன் வாளோடு சபைக்கு போகணும், ஆளுங்கட்சிக்காரன் கேடயத்தோடு தான் வரணும். இவன் சொல்லிட்டு வாழை வீசுவான், அவன் தடுக்கணும், தடுக்க முடியா தடுக்கணும், இல்லைன்னா சலாம் போட்டு போகணும். அடுத்த பிரதமர் என அவரது கட்சி அமைச்சர்களால் வந்து பேசப்பட்டு வருது சார். அதுல என்ன தப்பு? அவங்க கட்சி தலைவர் அவங்க இந்தனே சந்தனே போகிறதா அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? அது அவங்க இஷ்டம். அவங்க விமர்சனம் பண்ணியிருக்காருங்க. காங்கிரஸ் தலைவர் வந்து இப்போ புதுசாக வந்தார் மாணிக்கம் தாகூர் வந்து அவங்க இன்னும் வந்து வாய்ப்பு இதுல எலெக்ஷன் அவர் நடிகராகவே பார்த்துக்கிறாங்க. அந்த மோடியே இருக்காங்க, இன்னும் அவங்க அரசியல்வாதியா அமைச்சரா மாறல அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க. அது அவர் மாணிக்கம் தாகூர் சொல்லியிருந்தா அவரை தான் கேட்கணும் தவிர என்னை கேட்கக்கூடாது. கேள்வி திமுக இனி சட்டசபைக்குள்ளவே வராது, வெற்றி பெறவே முடியாது அப்படின்ட்டு நீர்வளத்துறை அமைச்சர் சட்டசபையில பேசியிருக்காரு. கால் ஒன்றவே முடியாது இதுக்கப்புறம் திமுக. ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வந்தவங்க அப்படிதான் சொல்றது, நாங்கள் எங்களுக்கு பின்னால் யாரும் வரமாட்டான்னு சொல்றது. அப்படி ஒரு எம்ஜிஆர் கூட சொன்னார், அவரையும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம். ஜெயலலிதா சொன்னாங்க, அவங்களையும் நாங்கள் வெற்றி பெற்றா இருக்கோம். நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு தான் வெற்றி பெற்றிருக்கோம். இது எல்லா சபையில் உட்காரும்போது ஒரு பெருமைக்காக பேசுகிறத தவிர அதெல்லாம் ஒரு அரசியல் ஞானத்தோடு சொல்லலை. அதே போல ஊரா வீட்டு நெய்யில யாருக்கிறீர்கள் என்றோ எதற்கெடுத்தாலும் நிதி இல்லைன்னு சொன்னவங்க இப்ப எதுக்கு ஆட்சியில் இருக்கிற பிரச்சாரத்தின் போது விஜய் பேசினார் அப்படின்ட்டு. ஆனா இப்ப முதல்வர் ஆனவுடனே நலத்திட்டம் வழங்குறதுக்கு நிதி இல்லைன்னு சொன்னவரு எம்எல்ஏங்களுக்கு அரசு பணத்துல கார் வழங்குவது சொல்லியிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? எம்எல்ஏங்களுக்கு கார் வழங்குவதுன்னு வந்த நியூஸை பார்த்த உடனே நான் கூட பரவாயில்ல அப்படின்னு நினைச்சேன். அப்படிதான் நான் கூட சொன்னேன், அதோட நான் மாறுபட்ட கருத்தல்ல. ஆனால் அதுக்கப்புறம் பத்திரிகையில் வெளிவந்த செய்திகளை பார்க்கும்போது கார் இல்லாதவர்கள் விரல் விட்டு எண்ணப்படக்கூடியவர்கள் தான் இருக்காங்க. மற்றவங்கெல்லாம் யார் யார் கேள்வி கேட்டாலும் அவருக்கு 3 கார் இருக்குதுன்னு பத்திரிகையில் வந்து செய்தி இருக்கு. ஆகையினால எல்லாருக்கும் கார் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் கார் கொடுக்கணும், 1 கார் 2 கார் 3 கார் வச்சிருக்கிறவங்களாம் கார் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது மக்களுடையது. எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரையில் நாங்கள் கார் இருக்குதோ இல்லையோ எங்களுக்கு கார் வேணாம்.